கொடுத்தோம். ஏன் பெரம்பலூர்ல உங்களால முடிக்க முடியல? அப்போ உங்களுடைய திட்டம்னு சொதப்பல் ஆயிடுச்சு. பெரம்பலூர்ல மக்கள் நைட் 1 மணிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இவரை பார்க்கலான்னு வந்து நான் இவர டையார்ட் ஃபேனு, இப்ப சொல்றேன் இவரெல்லாம் வந்து எங்க இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டாரு. ஆனா இதுதான் அரசியல் சாணக்கியம் இல்லாதவர் விஜய் என்பது. இதே எங்களுடைய தலைவர்களாகவோ வேற யாராவது இருந்திருந்தால் அடுத்த நாளை சுருக்கி கொண்டு பெரம்பலூருக்கு சென்றிருப்பார்கள். அவர் இன்னைக்கு காலைல ஒரு அறிக்கை வருது, விரைவில் வந்து பெரம்பலூரை சந்திக்கிறேன்னா விரைவில் அவ்வளவுதான் போயிட்டு அடுத்த ஸ்தம்பம் அவ்வளவுதான். அடுத்து 2026 மேல டெபாசிட் நிறைய தொகுதியில காலி ஆயிரும். அந்த டெபாசிட் காலின்னு வந்து டெபாசிட்டை மீட்க போகிற பையனை வந்து தொடங்க சொல்லுங்க. அது வேணா அவருக்கு சூட்டபிளா இருக்கும். ஏங்க மக்கள் வேணா மக்கள் கிட்ட இறங்கி போங்க, களத்துக்கு போங்கன்னா களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பேருந்து வந்து இறங்க கூட உங்களால முடியல. நீங்க வந்து திமுக பத்தி பேசலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அவ்வளவு விமர்சிக்கிறீங்க. உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கன்னா திமுகவை வந்து விமர்சிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில எங்களுடைய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க திருச்சியை பத்தி ஒன்னும் வந்து நடந்துருவாது, நீங்க திமுகவை பத்தி விமர்சனங்களே தான் பேசிட்டு போயிருக்கீங்க, அதனால ஒன்னும் நடக்க போவதில்லை என்று எங்களுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பாக சொல்லி இருக்கார். அதே போல இளைஞர்கள்லாம் பின்னாடிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு